வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேட்டா டைப்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட். ப்ரீவியஸ் வீடியோ நம்ம வந்து வேரியபிள்ஸ்னா என்னங்கிறத டீடைல்டா பார்த்தோம் இல்லையா? ஸோ லெட்னா என்ன, வேர்னா என்ன, கான்ஸ்டன்ட்ங்கிறத டீடைல்டா பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம டேட்டா டைப்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ டேட்டா டைப்னா என்ன, எப்படி நம்ம வந்து வேரியபிள்ஸ் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி தான் டேட்டா டைப்ஸுமே வந்து நீங்க புதுசா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கத்துக்கணும் அப்படின்னா டேட்டா டைப்ஸுமே இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டேட்டா டைப் அப்படிங்கிறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோல வந்துட்டு var a is equal to 100 அப்படின்னு அசைன் பண்ணோம் இல்லையா? ஸோ அப்போ அந்த ஏங்கிறது தான் வேரியபிள் நேம், அந்த 100 அப்படிங்கிறது தான் வந்து உங்களுடைய டேட்டா. ஓகே, ஸோ இப்போ இந்த 100 வந்து இந்த ஏல ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இந்த டேட்டா வந்து என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா தானே நம்ம அதை வச்சு ஏதாவது ஒரு பிசினஸ் லாஜிக் நம்ம பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஏல ஸ்டோர் பண்ணிருக்கிறது இன்டிஜர், அதாவது நம்பர் அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா நம்ம ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணலாம். இல்ல ஏல ஸ்டோர் பண்ணிருக்கிறது இப்போ ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பிசினஸ் லாஜிக் பண்ணலாம். ஸோ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா நம்மளுடைய வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கிற அந்த டேட்டாவுடைய டைப் நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளுடைய பிசினஸ் லாஜிக்கை நம்ம அதுக்கேற்ற மாதிரி டெவலப் பண்ண முடியும். ஓகே, அதை பத்தி தான் நம்ம டீட்டெயில் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, ஸோ லெட் அஸ் குவிக்லி ஜம்ப் டு த ஸ்லைட்ஸ் நவ். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டேட்டா டைப் வந்து உங்களுக்கு எதுக்கு தெரியணும் அப்படின்னா அப்ப தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால வந்து அந்த வேரியபிளை வச்சு நீங்க என்ன டைப் ஆஃப் ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க ஒரு டெவலப்பரா யோசிக்க முடியும். ஓகேயா? ஸோ நமக்கு வந்து வி ஷுட் நோ ரைட் என்ன டைப் ஆஃப் டேட்டா த வேரியபிள் இஸ் ஹேவிங். ஓகே, அதை தான் நம்ம வந்து எப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தோம், வாருங்கிற ஒரு கீவேர்ட் வச்சு நம்ம நேம் அப்படின்னு கொடுத்து ஹலோ வேர்ல்டுன்னு டிக்ளேர் பண்ணோம். ஸோ இந்த ஹலோ வேர்ல்டுங்கிறது தான் வேல்யூ, அதாவது டேட்டா. இந்த டேட்டா வந்து இந்த வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆயிருச்சு. கரெக்டா? ஸோ இப்போ எனக்கு நேம்ங்கிறது வந்து நேமை நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தாலும் எனக்கு ஹலோ வேர்ல்டுங்கிறது பிரிண்ட் ஆச்சு. ஸோ இப்போ என்னுடைய டேட்டா வந்து இந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருச்சு. பட் இது என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படிங்கறத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இஃப் யூர் ஆக்சுவலி டிக்ளேரிங் வித் லெட் ஹைட் இஸ் ஈக்குவல் டு 56.6 அப்படின்னா ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 56.6ங்கிறது ஒரு டெசிமல் வேல்யூ. நான் டெசிமல் வேல்யூவை ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்றேன். ஓகே, அதே மாதிரி இப்போ கான்ஸ்டன்ட் ஒரு கீவேர்ட் வச்சு படிச்சோம், அதுலயுமே நான் கேபிட்டல் R கொடுத்து 20ன்னு ஒரு வேல்யூவை நான் அசைன் பண்றேன். ஸோ இப்போ நான் 3 டிஃப்ரெண்ட் வேஸா வந்து கீவேர்ட்ஸ் var let constant யூஸ் பண்ணி நான் வந்து வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணி வேல்யூஸும் அசைன் பண்ணிட்டேன். அப்போ இது என்ன டைப் ஆஃப் டேட்டாவை ஹோல்ட் பண்ணிருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் நேம்ல வந்து என்ன டைப் ஆஃப் டேட்டா இருக்கு, ஹைட்ல என்ன டைப் ஆஃப் டேட்டா இருக்கு, ஆர்ல என்ன டைப் ஆஃப் டேட்டா இருக்கு நமக்கு இன்னும் தெரியல. கரெக்டா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைட் பாருங்களேன், கீவேர்டு var let const அப்படின்னு தான் நம்ம வந்து டிக்ளேர் பண்றோம். இது மூணுமே வந்து இட் இஸ் நாட் டெல்லிங் அஸ் த டைப் ஆஃப் த டேட்டா இட் இஸ் ஹேவிங். இப்போ நம்ம அபெக்ஸ் படிச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா அபெக்ஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து இன்டீஜர், ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு கீவேர்ட் வச்சு நம்ம ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ நம்ம அதை வச்சு நம்மளுடைய டேட்டா வந்து இன்டீஜரா இல்ல ஸ்ட்ரிங்கா இல்ல பூலியனா அப்படிங்கறத நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். பட் இங்க பாத்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல ரொம்ப ஜென்ரிக்கா var let const அப்படின்னு தான் நம்ம டிக்ளேர் பண்றோம். இது மூணுமே வந்து தன்னுடைய ஸ்கோப்பால இது ரொம்ப டிஃபரன்ஷியேட் ஆகுது. அதை தான் நம்ம போன வீடியோல டீடைல்டாவும் பார்த்தோம். ரைட்? சோ அப்ப எப்படி தெரிஞ்சுக்கிறது இதுல இந்த var இந்த நேம்ல இருக்கிறது நம்பரா இல்ல ஒரு ஸ்ட்ரிங்கா, இந்த ஹைட்ல ஸ்டோர் ஆயிருக்கிறது ஒரு டெசிமல் வேல்யூவா இல்ல ஒரு பூலியன் வேல்யூவா, இந்த கான்ஸ்ட் ஆர்ல ஸ்டோர் ஆயிருக்கிறது ஒரு ஒரு வாட் இஸ் தட் ஒரு நல் வேல்யூவா இல்ல இது என்ன கைண்ட் ஆஃப் வேல்யூ அப்படிங்கறத நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறது தான் நம்ம இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். நமக்கு என்ன டைப் ஆஃப் டேட்டா ஸ்டோர் ஆயிருக்குன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம அதுக்கேத்த மாதிரியான ஆபரேஷன் அந்த வேரியபிள்ல பண்ண முடியும். ஓகே, சோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டேட்டா டைப். சோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சோ இப்ப ஜாவா ஸ்கிரிப்ட்ல படி நீங்க பாத்தீங்கன்னா இஃப் யூ சீ தி ப்ரீவியஸ் ஸ்லைட், நான் சொன்ன மாதிரி இங்க நம்ம var let constant தான் டிக்ளேர் பண்றோமே தவிர டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணி நம்ம ஒரு கீவேர்ட் நம்ம கிட்ட ஜாவா ஸ்கிரிப்ட்ல இல்ல. அப்ப ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுது அதுல அதோட வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கா இல்ல ஒரு டெசிமல் வேல்யூவா, அதாவது ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூவா இல்ல ஒரு ஹோல் நம்பரா அப்படிங்கறத எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணுது அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல தெரிஞ்சுக்க போறோம். சோ ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய டேட்டா டைப், இந்த வேரியபிளோட டேட்டா டைப்பை அதுல நீங்க ஸ்டோர் பண்ணிருக்கிற வேல்யூ வச்சு டிசைட் பண்ணிக்கிறோம்.
ஓகே, ஸோ வி வில் see this with an example. ஃபார் எக்ஸாம்பிள் நான் var a is equal to 100 டிக்ளேர் பண்றேன். ஓகேயா, ஸோ இப்போ 100ன்றது ஒரு ஹோல் நம்பர். அப்ப அந்த ஏ வந்து இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னா இது ஒரு நம்பர் அப்படின்னு அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ எப்படி ஐடென்டிஃபை பண்ணுது, இதுல என்ன டைப் ஆஃப் டேட்டா நீங்க ஸ்டோர் பண்றீங்களோ அந்த டைப் ஆஃப் அந்த டேட்டா டைப்பை வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இதோட ஏயோட டேட்டா டைப் அது என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னா இட் இஸ் அ நம்பர். ஓகேயா, அதே மாதிரி இப்ப நான் வந்து var name is equal to AJST அப்படிங்கறத டபுள் கோட்ஸ்க்குள்ள நான் கொடுக்குறேன். டபுள் கோட்ஸ்க்குள்ள கொடுத்தாலே நமக்கு தெரியும் இட்ஸ் a ஸ்ட்ரிங். ஓகேயா, சோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் நான் var தான் கொடுத்திருக்கேன், இங்கேயும் var தான் கொடுத்திருக்கேன். சோ அப்ப இங்க நேம வந்து அது என்னவா கன்சிடர் பண்ணும் அப்படின்னா இதுல ஸ்டோர் பண்ணிருக்கிறது ஒரு ஸ்ட்ரிங், பிகாஸ் நான் டபுள் கோட்ஸ்க்குள்ள கொடுக்குறேன். சோ இதோட டேட்டா டைப் வந்து இட் இஸ் அ ஸ்ட்ரிங் அப்படிங்கறத ஆட்டோமேட்டிக்கா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். ஓகேயா, சோ அதே மாதிரி இப்ப நான் var is open is equal to false ன்னு கொடுக்குறேன். சோ ஃபால்ஸ்ன்றது வந்து ஒரு பூலியன் வேல்யூ. ஓகே, சோ அப்ப பூலியன் வேல்யூ நான் ஸ்டோர் பண்றேன் அப்படின்னா இஸ் ஓப்பனா வந்து அது என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னா இட் இஸ் அ பூலியன் டேட்டா டைப். ஓகே, அப்ப இஸ் ஓப்பன்ற வேரியபிள் வந்து இஸ் அ பூலியன் டேட்டா டைப் அப்படிங்கறத அதை அசியூம் பண்ணிக்கிறோம். சோ நான் வந்து ஒரே ஒரு கீவேர்ட் தான் யூஸ் பண்றேன், பட் 3 டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸுக்கு 3 டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் வச்சு நான் வேல்யூஸ் அசைன் பண்றேன். ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து டைனமிக்கா அதுல இருக்கிற வேல்யூவை பொறுத்து இந்த வேரியபிளோட டேட்டா டைப்பை டிசைட் பண்ணுது. சோ அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் அ டைனமிக் டைப் லாங்குவேஜ்னு சொல்றோம். Okay, so this is why we call JavaScript as a dynamic type language. Okay, so I hope it is clear. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we will go to the VS Code. Okay, we will see how this works. Okay, so let us jump to the VS Code now. ஸோ விஎஸ் கோட்ல நம்ம லாஸ்ட் பண்ண அந்த கோட் அப்படியே இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இது அப்படியே we will delete it. Okay, if you want you can save this code. Okay, நீங்க கூட சேர்ந்து ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா you can save this code. So I'll just delete this for now and I'm saving this. So நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to again enable the live server. So index.html போய்க்கோங்க, ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, open with live server open பண்ணிக்கோங்க. Okay, we will wait for the server to open for us. Yes, okay fine. இதுலயுமே நீங்க ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் ஓபன் பண்ணிக்கோங்க, ஓபன் பண்ணி கன்சோல் போய்க்கோங்க, கிளியர் பண்ணிக்கோங்க, and then let us have like this. Okay fine. so நம்ம இங்க தான் இப்ப கோட் எழுத போறோம். சோ நான் இப்ப சொன்ன மாதிரி நம்ம என்ன படிக்க போறோம், டேட்டா டைப்ஸ் படிக்க போறோம். ஓகே, சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து var a is equal to 100 டிக்ளேர் பண்ணலாம். ஓகே, சோ நம்ம இப்ப டிக்ளேர் பண்ணிட்டோம். நமக்கு வந்து இப்ப ஸ்டோர் பண்ணிருக்கிறது வந்து ஒரு நம்பர். ஓகேயா, அது நம்ம எப்படின்றது நமக்கு இன்னும் தெரியல. we will see the slides and come back again. சோ இப்ப நம்ம ஸ்டோர் பண்ணிருக்கிறது ஒரு நம்பர் வேல்யூ. அடுத்து நான் என்ன ஸ்டோர் பண்றேன், name is equal to AJST. ஓகே, இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் நமக்கு தெரியும், பட் இது எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அடுத்து var is equal to is open. ஓகே, இதுல வந்து நான் ஃபால்ஸ்னு ஒரு வேல்யூ வைக்கிறேன். இது வந்து நான் பூலியன் நமக்கு தெரியும், பட் இதை எப்படின்றத நம்ம வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் ரன் டைம்லன்றது நம்ம வந்து we will go to the slides and come back here. ஓகே, சோ இப்போ நமக்கு வந்து we know that type of டேட்டாவை வச்சு ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து வேரியபிளோட டேட்டா டைப்பை டிசைட் பண்ணுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, சோ அப்ப எப்படி நான் வந்து கண்டுபிடிக்கிறது, இப்ப நான் ஒரு ப்ரோக்ராமரா இருக்கேன், நான் ரன் டைம்ல வந்து நான் கண்டுபிடிக்கணும் என்னோட வேரியபிள் வந்து நம்பர் டேட்டா டைப்பா, ஸ்ட்ரிங்கா, பூலியனா, இல்ல அதுல நல் வேல்யூஸ் இருக்கா அப்படிங்கறத நான் ஒரு ப்ரோக்ராமரா நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அப்ப அது எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னா we have a keyword called as type of. ஓகே, type of அப்படிங்கிற கீவேர்ட் கொடுத்து நீங்க வேரியபிள் நேம், ஓகே, அந்த வேரியபிள் நேம கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து அது என்ன டைப் ஆஃப் டேட்டா டைப் வச்சிருக்கு, அந்த வேரியபிள் என்ன டைப் ஆஃப் டேட்டா டைப் வச்சிருக்கு அப்படிங்கறத அது உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணி காட்டும். ஓகே, நம்ம இதை ஹேண்ட்ஸ் ஆனோட பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லைட்ஸ்ல வந்து எக்ஸாம்பிள் பார்த்துட்டு தென் we'll go to the VS Code. ஓகே, சோ இப்ப பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் let num is equal to 100. 100ங்கிறது நமக்கு தெரியும் நம்பர்னு, பட் ஆஸ் அ ப்ரோக்ராமர் நமக்கு ரன் டைம்ல வந்து இந்த நம்ல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கறது நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நான் console.log கொடுத்து type of num அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா I'll be getting the output as number. Okay, so type of என்ன return பண்ணும் அப்படின்னா the data type of the variable whatever you are giving. Okay, இதோட data type உங்களுக்கு return பண்ணும். Okay, so we will actually have a hands-on on this in the VS Code. So come back to your VS Code. இப்போ நான் வந்து a டிக்ளேர் பண்ணிருந்தேன், கரெக்டா? So a டிக்ளேர் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம a என்ன டைப் ஆஃப் வேரியபிள்னு பார்க்கலாம். console.log பண்ணிட்டு நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டைப் ஆஃப் கொடுத்துட்டு a கொடுத்துருங்க.
Okay, let us save this. Save பண்ணிட்டு you can see here the output. Okay, number. So இப்போ என்னுடைய a வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கிறது வந்து ஒரு whole number. Okay, so next நான் என்ன பண்றேன், I'll store one more number. For example, 34.5 நான் ஸ்டோர் பண்றேன், and we will see what is happening here. Okay, type of b. Okay, இதையும் சேவ் பண்ணலாம். சோ பாருங்க இப்பயும் நம்பர் தான். ஓகே, சோ நான் ஹோல் நம்பர் அசைன் பண்ணாலும் இந்த அவுட்புட் இஸ் த டேட்டா டைப் வந்து நம்பரா தான் இருக்கு. இதோட டேட்டா டைப்பும் என்னவா இருக்கு, நம்பரா தான் இருக்கு. சோ ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து நீங்க ஹோல் நம்பர் ஸ்டோர் பண்ணாலும் ஒரு வேரியபிள்ல, இல்ல ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அதாவது ஒரு டெசிமல் நம்பரை நீங்க ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணாலும் அதோட டேட்டா டைப் நம்பர் தான். ஓகே, நம்ம டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப் படிக்கும்போது டீடைலா பார்க்கலாம். Okay, so this is how the type of works. Okay, type of நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா type of will always return. Let me write here. Okay, type of returns the data type of the variable. Okay, so this is how the data type of works. Okay, so நம்ம ஸ்லைட்ஸ்ல போயிட்டு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா there are some different types of data type. Okay, ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கிற டேட்டா டைப்ஸ் என்னன்னு பார்த்துட்டு நம்ம will come back again here. Okay, we'll go back to the slides now. So நம்ம இப்ப தெரிஞ்சிட்டோம் எப்படி நம்ம டேட்டா டைப் ஆஃப் த வேரியபிளை ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கறது தெரிஞ்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது the types of the data types in JavaScript. Okay, there are 8 data types in JavaScript. Okay, we will see what are those. Okay, so first நம்ம பார்க்க போறது வந்துட்டு number. Okay, number வந்துட்டு நம்ம ஏற்கனவே இப்பதான் பார்த்தோம். நம்பர்ன்ற ஒரு டேட்டா டைப்லயே நம்ம என்ன ஆகும் ஜாவா ஸ்கிரிப்ட்லனா, நீங்க வந்து ஒரு இன்டிஜரோ ஒரு ஃப்ளோட்டோ இல்ல டெசிமலோ என்ன டைப் ஆஃப் நம்பரா இருந்தாலுமே இந்த ஒரே டேட்டா டைப்லயே வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஓகேயா, so let us see this with an example also. I hope you have seen this, right? நம்ம வந்து ஒரு we will go back to the VS Code. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து ஏல வந்து 100 ஸ்டோர் பண்ணேன், அப்பயும் எனக்கு நம்பர் தான் வந்தது. அண்ட் இது ஒரு டெசிமல் வேல்யூமே என்னன்னு அக்செப்ட் பண்ணிக்குது ஜாவா ஸ்கிரிப்ட், நம்பரா தான் எடுத்துக்குது. ஓகே, ஸோ நம்பர்ன்ற ஒரு டேட்டா டைப்லயே நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ளோட்டிங் பாயிண்ட், டெசிமல் அண்ட் த ஹோல் நம்பர் எவ்ரி திங் கேன் பி ஸ்டோர்ட். ஜாவா ஸ்கிரிப்டோடைய டேட்டா டைப் வந்துட்டு நம்பர் தான், இதுலயே நம்ம எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த டேக் அவே பாயிண்ட் ஃப்ரம் ஹியர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, the next one is string. Okay, string is the second data type in JavaScript. So string வந்து பாத்தீங்கன்னா, so for example இப்ப நான் ஒரு வேரியபிள்ல வந்து டபுள் கோட்ஸோ இல்ல சிங்கிள் கோட்ஸோ ரெண்டுமே JavaScriptல வந்து ஸ்ட்ரிங்கா அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஓகேயா, சோ நீங்க டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு வேல்யூவை வந்து ஒரு வேரியபிளுக்கு நீங்க அசைன் பண்ணாலும் சரி, இல்ல சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ஒரு வேல்யூ வந்து ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணாலும் சரி, it will take it as a string. ஓகே, சோ இப்போ நம்ம அதையுமே ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் பார்க்கலாம். we will go back to the VS Code. இப்போ இங்க இருக்கிறது பாருங்க, then we'll come back to here. Okay, this is for string. Okay, string அப்படின்னு நான் சொல்றேன். we will do a console.log here. Okay, console.log type of name. Okay, ஸோ அதுதான் என்னுடைய வேரியபிள் நேம். ஓகே, அதனால நான் இங்க கொடுக்குறேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு வேல்யூ வந்துட்டு நான் நேம் அப்படின்ற ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்கேன். லெட் அஸ் சேவ் திஸ். ஸோ பாத்தீங்கன்னா எனக்கு டேட்டா டைப் வந்து ரிட்டர்ன் ஆகுது. ஓகே, டைப் ஆஃப் கொடுத்து நான் கொடுக்கும்போது டேட்டா டைப் ரிட்டர்ன் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சிங்கிள் கோட்ஸா மாத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, சேஞ்ச் இட் டு சிங்கிள் கோட்ஸ். சிங்கிள் கோட்ஸா மாத்திட்டு சேவ் பண்ணுங்க, அப்பயும் இது ஸ்ட்ரிங் தான். ஓகே, ஸோ இட் வில் அக்செப்ட் accepts both single quotes, okay, and double quotes. Okay, let me just cut this and paste it in the top. Okay. Okay, so it accepts both single quotes and double quotes. So எதுனாலுமே நீங்க அசைன் பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டுமே வந்துட்டு ஸ்ட்ரிங் தான். ஓகே, ஸோ ஸ்ட்ரிங் டேட்டா டைப் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்துட்டு த பூலியன். ஓகே, ஸோ பூலியன் வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும், இட் அக்செப்ட்ஸ், இட் கேன் ஸ்டோர் 2 டைப் ஆஃப் வேல்யூஸ், அதாவது ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ் அப்படின்ற வேல்யூ இது ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ வி வில் see this as also as a hands on. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே இஸ் ஓப்பன் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஓகேயா, let me do one thing here. I write boolean. Okay, so இதுல வந்து false நான் அசைன் பண்ணிருக்கேன். நம்ம என்ன பண்ணலாம், console.log okay type of is open கொடுக்கிறேன் and சேவ் பண்ணிக்கலாம்.
ஸோ இங்க நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் வில் சி திஸ் பூலியன் வந்துட்டு த டைப் ஆஃப் திஸ் வேரியபிள் இஸ் பூலியன். ஓகே, ஸோ இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி கேஸ் சென்சிட்டிவ். ஓகே, இப்போ நான் இங்க வந்து இஃப் ஐ எம் ஜஸ்ட் சேஞ்சிங் த வேரியபிள் நேம் டு சம் ஸ்மால் ஓ அண்ட் இஃப் யூ சி ஹியர் பாருங்க அன்டிஃபைன் வருது. ஸோ இதுவுமே இந்த வேரியபிள் ஒண்ணு கிடையாது. ஓகே, ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி கேஸ் சென்சிட்டிவ். ஸோ இப்போ நான் இங்க கேபிட்டல் ரோ கொடுத்துருக்கேன்னா இங்கேயும் கேபிட்டல் ரோ தான் கொடுக்கணும். ஓகே, ஸோ மேக் ஷுர் தட் நீங்க வேரியபிள்ஸ்லாம் வந்து கரெக்டா டிக்ளேர் பண்ணி அதே மாதிரி நீங்க டிஸ்ப்ளே பண்ணி பாக்குறீங்களான்னு பாத்துக்கோங்க. ஓகே, அரல்ஸ் யூ வில் ஃபேஸ் an error. ஓகே, ஸோ நான் இங்க வந்து இஸ் ஓப்பன்ற ஒரு வேரியபிள் வந்துட்டு டிக்ளேர் பண்ணிருக்கேன், ஃபால்ஸ்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ பூலியன் ஐ கேன் ஆல்சோ ட்ரை வித் ட்ரூ. ஓகே, ஐ வில் ட்ரை வித் ட்ரூ. ஸோ ட்ரூன்னு கொடுத்தாலுமே ஐ வில் பி கெட்டிங் அகெயின் பூலியன் தான். சேவ் பண்ணி பாருங்க, யூ வில் கெட் பூலியன் ஒன்லி. ஸோ பூலியன்ல வந்து இட் கேன் அக்செப்ட் போத் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். ஓகே, ஸோ இப்போ இன்னொன்னு பண்ணலாம். என்ன பண்ணலாம்னு பாருங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ மேக் திஸ் வித்தின் டபுள் கோட்ஸ், உள்ள ட்ரூ தான் இருக்கு பட் டபுள் கோட்ஸ்குள்ள கொடுக்குறேன். ஓகே, ஸோ என்ன அவுட்புட் வரும்னு எதிர்பார்க்குறீங்க? ஸோ திஸ் இஸ் எப்பயுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க, டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்துட்டீங்கனாலே த ஜாவாஸ்கிரிப்ட் வில் கன்சிடர் இட் as a string. ஓகே, ஸோ தோ த வேல்யூ இஸ் கோயிங் டு பி ட்ரூ, அதனால இது பூலியன் எடுத்துக்காது. டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்துட்டீங்கன்னா அது ஸ்ட்ரிங் ஆயிரும். we will check this. ஓகே, we will save this. பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கா மாறிடுச்சு. Okay, so be careful while using the boolean value. Don't put it inside the double quotes. Okay, so boolean should be like this. Okay, அப்பதான் அது வந்து boolean accept பண்ணிக்கிறோம். Okay, this is one thing. And next one we'll see the, so நம்ம எத்தனை டேட்டா டைப் பார்த்திருக்கோம்? இப்போ நம்பர் பார்த்துட்டோம், string பார்த்துட்டோம், boolean பார்த்துட்டோம், right? We will see the next one now. So we have seen the 3 data types. The next one is big int. So big int அப்படிங்கிறது எப்போ வந்துச்சு அப்படின்னா, நம்ம நம்பர்ன்ற டேட்டா டைப்ல நம்மளால ஸ்டோர் பண்ண முடியிற அளவுக்கு தான், ஒரு ரேஞ்ச் வரைக்கும் தான் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். உங்க ரேஞ்சை தாண்டி அதுக்குன்னு சில ரேஞ்ச் இருக்கு. we will see that in the VS Code. so ஒரு ரேஞ்ச் ஆஃப் நம்பர் வரைக்கும் தான் நம்மளால ஸ்டோர் பண்ணிக்க முடியும். so லாங்கஸ்ட் நம்பரா நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். so அதுக்கு மேல இருக்கிற நம்பரை வந்து ஸ்டோர் பண்றதுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிற டேட்டா டைப் தான் பிக் இன்ட். so if your number is having the arbitrary precision, ஓகே, இப்போ ஒரு n நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஸோ ரொம்ப பெரிய நம்பர் உங்ககிட்ட இருக்கு. ஓகே, மோர் தேன் 15, 16, 17 டிஜிட்ஸ் இருக்கு அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி நம்பரை நீங்க ஸ்டோர் பண்றதுக்கு we have this big int. ஓகே, ஸோ big int எப்படின்னா, எப்பயுமே big int நம்பர் வந்து இப்போ நீங்க என்னோட லாஸ்ட் முடிக்கிறீங்கனாலே இதை வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து it will take this number as a big int. ஓகே, ஸோ big intன்றது என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய நம்பர் டேட்டா டைப்ல ஸ்டோர் பண்ண முடியாத அளவுக்கு பெரிய லாங்கஸ்ட் நம்பர் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா, then we have to go for big int. Okay, so we will see this also hands on here. So now we are going to see big int. Okay, so for example இப்ப நான் வந்து ஒரு வேல்யூ வச்சிருக்கேன். Okay, so value array, okay, we will say it as ft. Okay, so we will have some value as ஒரு longest number வச்சிருக்கேன் and I'm going to print this number and see what it is printing. Okay, சேவ் பண்ணுங்க. So you can see here இந்த நம்பர் நான் பிரிண்ட் பண்ணி பார்த்ததும் லாஸ்ட்ல பாருங்க எக்ஸ்போனென்ஷியல் பிளஸ் 24ன்னு வருது. ஓகே, ஸோ இவ்வளோ பெரிய நம்பரை வந்து நீங்க இஃப் யூ வாண்ட் டு ஸ்டோர் இன்சைட் அ நார்மல் வேரியபிள், ஓகே, ஒரு நம்பர் வேரியபிளா எடுத்துக்காது ஜாவாஸ்கிரிப்ட். இப்போ இந்த எஃப்டி வந்து இட் வில் பி அ பிக் இன்ட் நம்பர். ஓகே, இட் இஸ் அ பிக் இன்ட் நம்பர். we will also check that. Okay, so we will check that it is showing us number because நம்ம கன்வெர்ட் பண்ணல. so we have to convert it. Okay, so இப்போ நான் big int கன்வெர்ட் பண்ணனும் அப்படின்னா then I have to write here big int. Okay, we will convert this into big int and we will save this. Okay, sorry, I have not given the name correctly. Big int. So JavaScript is extremely case sensitive. Okay, so save பண்ணுங்க. Now you will get the output as big int. Okay, so நான் வந்து இது பெரிய நம்பரா இருக்கு அப்படின்னா இது நம்பரா எடுத்துக்காது. அதனாலதான் நம்மளால வந்து எப்படிப்பட்ட ஒரு அவுட்புட் பார்த்தோம், ஒரு பிளஸ் எக்ஸ்போனென்ஷியல்ன்ற ஒரு மாதிரி அவுட்புட் பார்த்தோம். so அந்த மாதிரி நம்பரை வந்து we have to convert to big int. Okay, so இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இன்னொரு நம்பர் டிக்ளேர் பண்றேன். let g is equal to some number and n ஓட முடிக்கிறேன். Okay, now let us try this one. Okay, let me copy paste this. I told you big int நாலே வந்து n ல end ஆகுது அப்படினாலே it is a big int number. நம்ம இந்த g வந்து we'll try this. Okay, I'm saving this. பாத்தீங்கன்னா the g is actually big int. ஓகே, சோ இது வந்து என்னன்றது வந்துட்டு என்னோட நீங்க என் பண்றீங்கனாலே இந்த வேரியபிள் வந்து ஒரு பிக் இன்ட் வேரியபிள் அப்படிங்கிறது மீனிங். ஓகே, சோ இஃப் யூ வாண்ட் டு கன்வெர்ட் இட் டு இந்த இடத்துல ஐ வில் ரைட் சம்திங் ஹியர்.
ஓகே, ஸோ திஸ் இஸ் டு டைப் கேஸ்ட். ஓகே, இப்போ ஒரு நம்பர் பெரிய நம்பரா இருக்கு, பெரிய டிஜிட்டா இருக்கு. இஃப் யூ வாண்ட் டு டைப் கேஸ்ட் தென் வி ஹேவ் டு கோ ஃபார் லைக் திஸ். ஸோ இதை வந்து நம்ம மேல எழுதிடலாம் அண்ட் இதை கீழே எழுதலாம். Okay, let me try this. So to convert number to begin. Okay. ஸோ டைப் கேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களால வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் பிகின் வந்துட்டு இட் ஆல்வேஸ் எண்ட்ஸ் வித் என். ஓகே, ஸோ பிகின்ன்றது என்ன டேக்அவே பாயிண்ட்னா உங்க நம்பரை விட பிக்கெஸ்ட் நம்பரை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்குரிய டேட்டா டைப். ஸோ இப்போ நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய நம்பர் வந்து என்ன எவ்வளோ ஹையஸ்ட் ரேஞ்ச் வரைக்கும் ஸ்டோர் ஆகும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஐ வில் டெல் யூ ஹவு டு சி த ஹையஸ்ட் ரேஞ்ச். எவ்வளோ நம்பர் உங்களுடைய எவ்வளோ பெரிய நம்பரை உங்களுடைய நம்பர்ன்ற டேட்டா டைப்ல ஸ்டோர் பண்ண முடியுங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ கன்சோல் டாட் லாக் பண்ணிட்டு நம்பர் டாட் மேக்ஸ். ஓகே, மேக்ஸ் சேஃப் இன்டிஜர். ஓகே, ஸோ இதை கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்துருங்க, சேவ் பண்ணுங்க. ஸோ இதுதான் ஹையஸ்ட் ரேஞ்ச். ஓகே, ஸோ இதுதான் இது நீங்க கொடுத்து பிரிண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா நம்பருடைய மேக்ஸிமம் சேஃப் ஹையஸ்ட் இன்டிஜர் ரேஞ்ச் வந்து இதுதான். ஸோ இதுக்கு மேல நீங்க ஒரு நம்பரை நீங்க ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா இட் வில் பி a begin number. Okay, so that is the understanding between the begin. Okay, so I hope it is clear, right? So max safe integer will give you the maximum safest highest range number. Okay, so that is the thing begin pathina or understanding. I hope it is clear, right? So we will move to the next data type. Okay, next data type பாத்தீங்க அப்படின்னா the most important data type in JavaScript. So JavaScript core concept அப்படின்னு சொல்றது வந்து the object தான். ஓகே, ஸோ நீங்க JavaScriptல வந்துட்டு நம்ம லேர்ன் பண்றது எல்லாமே வந்து மோஸ்ட்லி இந்த ஆப்ஜெக்ட் கான்செப்ட்ல தான் இருக்கும். ஸோ இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டேட்டா டைப் இன் JavaScript. ஓகே, ஸோ JavaScriptல ஆப்ஜெக்ட்ங்கிறது வந்து ஓகே the object data type allows storing data in the form of key value pairs. இப்ப என்கிட்ட வந்து ஒரு வேரியபிள் இருக்கு, அந்த வேரியபிள்ல வந்து நான் ஒரு கீ வேல்யூ பேரா நான் ஸ்டோர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, வி ஹாவ் அ வார் ஸ்டூடெண்ட். ஓகே, ஸ்டூடெண்ட்ன்றது என்னுடைய ஒரு வேரியபிள். இந்த வேரியபிள்ல நான் நேம் கீ அண்ட் வேல்யூ அப்படின்னு நான் வந்து ஸ்டோர் பண்றேன். ஓகே, நேம் வந்து கீ அண்ட் அதோட வேல்யூ, இது டோட்டல்ன்றது ஒரு கீ அண்ட் வேல்யூ வந்து 470. ஸோ இப்படி ஒரு டேட்டா டைப் நான் வந்து கிரியேட் பண்ணணும்னா அந்த டேட்டா டைப்பை வந்து நீங்க டைப் ஆஃப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் என்னவா பிரிண்ட் பண்ணணும்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட்னாலே நீங்க என்ன டேக் அவே பாயிண்ட்னா இட் வில் பி இன் த ஃபார்ம் ஆஃப் கீ வேல்யூ பேர். ஓகே, நம்ம இதையுமே ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் பார்த்துட்டு வரலாம். வில் கோ பேக் டு த VS கோட். ஸோ இங்க என்ன பண்ணலாம்னா அடுத்து வில் லேர்ன் அபவுட் ஆப்ஜெக்ட். ஓகே, so for example, let us go with const now. Const student equal to. So எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆப்ஜெக்ட் வந்து it always starts and ends with curly braces. So curly braces இருந்தாலே வந்துட்டு அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்னு அர்த்தம். ஓகே, ஆப்ஜெக்ட் பத்தி நம்ம இன்னும் டீடைலா நம்ம வந்துட்டு ஃபியூச்சர்ல நம்ம அட்வான்ஸ்டு கான்செப்ட் படிக்கும்போது நிறைய நாம படிக்க தான் போறோம். ஸோ இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, ஆப்ஜெக்ட் வந்து இட் வில் பி இந்த ஃபார்ம் ஆஃப் கீ வேல்யூ பேர். இப்போ கீ வந்து நேம்னு வச்சுக்கோங்களேன், நேம்ல வந்து நான் என்ன ஸ்டோர் பண்றேன், AJSTன்னு ஸ்டோர் பண்றேன். நெக்ஸ்ட் இன்னொரு கீ வந்து என்ன கொடுக்க போறேன், ரோல் நம்பர்னு கொடுக்க போறேன். அண்ட் one more thing is average. Okay, average கொடுக்கிறேன் 97.5 கொடுக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு டேட்டா டைப். ஓகே, இது என்ன டைப் ஆஃப் டேட்டா டைப்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கோங்க, the student is the variable. அதுல வந்து we have stored it in the form of key value pair. ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் வந்து எப்பவுமே எப்படி இருக்கும், கீ வேல்யூ பேரா தான் இருக்கும். இதுதான் கீ வேல்யூ பேர். ஸோ இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் உடைய ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் சொல்லுவோம். ஸோ டோன்ட் கெட் லைக் we will learn detailed about the object in the future videos. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இது ஒரு டேட்டா டைப்னு சொல்லிட்டோம், ஆப்ஜெக்ட் ஒரு டேட்டா டைப்னு சொல்லிட்டேன். ஸோ இதை எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம், console.log. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், டைப் ஆஃப் கொடுத்து அந்த ஸ்டூடெண்ட்டை கொடுத்து பாக்குறேன். ஓகே, ஸோ டைப் ஆஃப் கொடுத்து ஸ்டூடெண்ட்ங்கிறது என்னுடைய வேரியபிள் நேம், அதை நான் இங்க கொடுத்துட்டேன். லெட் us see what it displays here. ஓகே, சேவ் பண்ணுங்க. ஓகே, ஐம் கெட்டிங் த அவுட்புட் as ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட்ங்கிறது கீ வேல்யூ பேரோட இருக்கும். இட் ஸ்டார்ட்ஸ் வித் curly brace and ends with a curly brace. ஓகே, ஸோ திஸ் இஸ் த டைப் ஆஃப், நீங்க கொடுத்து பாத்தீங்கன்னா இந்த வேரியபிள் வந்துட்டு இட்ஸ் அ ஆப்ஜெக்ட். ஓகே, ஆப்ஜெக்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் JavaScript. ஓகே, ஸோ லெட் us move with the next
கான்செப்ட். ஸோ ஆப்ஜெக்ட் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறதுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் ஜாவாஸ்கிரிப்ட் விச் இஸ் கால்ட் அஸ் அன்டிஃபைன்ட். அன்டிஃபைன்ட் அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வேரியபிளை வந்து டிக்ளேர் மட்டும் பண்ணியிருக்கேன், இனிஷியலைஸ் பண்ணல. ஓகே, டிக்ளேர் மட்டும் பண்ணியிருக்கேன், இனிஷியலைஸ் பண்ணல அப்படின்னா பை டிஃபால்ட் ஜாவாஸ்கிரிப்ட் என்ன பண்ணும்னா அந்த மாதிரி வேரியபிள்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன அசைன் பண்ணும்? அன்டிஃபைன்டுன்ற ஒரு வேல்யூவை அசைன் பண்ணிடும். அந்த மாதிரி இருக்கிற வேரியபிள்ஸை நீங்க வந்து டைப் ஆஃப் கொடுத்து பாத்தீங்கன்னா அது நமக்கு டேட்டா டைப் என்ன காட்டும்னா அன்டிஃபைன்டுன்னு காட்டும். ஸோ அன்டிஃபைன்டுங்கிறது ஒரு டேட்டா டைப். இது வந்து என்ன மாதிரியான வேரியபிள்ஸ்க்கு நீங்க வந்து பார்க்க முடியும்னா எந்த வேரியபிள்க்குலாம் நீங்க இனிஷியலைஸ் பண்ண விட்டுட்டீங்களோ அந்த வேரியபிள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஜாவாஸ்கிரிப்ட் பை டிஃபால்ட் அன்டிஃபைன்டுன்ற ஒரு வேல்யூவை அசைன் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு த டிக்ளரேஷன் பார்ட். இப்போ நான் லெட் ரெக்கார்ட்னு கொடுத்துட்டேன். நான் ரெக்கார்ட் வந்து டிக்ளேர் தான் பண்ணியிருக்கேன், இனிஷியலைஸ் பண்ணவே இல்லை. இனிஷியலைஸ் தான் நம்ம ஏற்கனவே போன வீடியோல பார்த்திருக்கோம். நான் ஈக்குவல் டு சைன் கொடுத்து எதுவுமே வேல்யூஸ் கொடுக்கல. ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு எம்டியா இருக்கிற மாதிரி தான் ஒரு வேரியபிள். அப்ப இந்த மாதிரி எதுவுமே அசைன் பண்ணாத ஒரு வேரியபிளை வந்து நீங்க பிரிண்ட் பண்ணி பாக்குறீங்கன்னா அவுட்புட் வந்து அன்டிஃபைன்டுன்னு வரும். ஸோ டைப் ஆஃப் நம்ம கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ அன்டிஃபைன்ட் இஸ் த நெக்ஸ்ட் டேட்டா டைப் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ யூ வில் see in the VS Code now. Okay, we'll go with the next one, undefined. Okay, undefined. So நான் என்ன பண்றேன் இப்போ I just declare one variable alone. ஓகே, நான் இப்போ டிக்ளேர் தான் பண்ணியிருக்கேன். நான் வந்து டிக்ளேர் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். I will write here only sorry only declared, not initialized. Okay, so let me print now the type of record. Okay, save பண்ணுங்க. So you can see the output as undefined. ஓகே, சோ இப்போ இது வந்து இப்போ நீங்க சும்மாவே நீங்க பிரிண்ட் பண்ணி பாருங்க. அந்த வேரியபிளை டைப் ஆஃப் கொடுக்காம ஜஸ்ட் இந்த வேரியபிள் என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்க. சேவ் பண்ணலாம். So undefined. Okay, so if no value is assigned to a variable, ஒரு வேல்யூமே ஒரு வேரியபிளுக்கு நீங்க அசைன் பண்ணல அப்படின்னா பை டிஃபால்ட் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து என்ன அசைன் பண்ணும்? அன்டிஃபைன்டு. ஓகே, இட் இஸ் ஷோயிங் ஹியர். நீங்க பாத்தீங்களே தெரியும், லெட் ரெக்கார்ட் வந்து அன்டிஃபைன்டு, அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அன்டிஃபைன்டுங்கிறது எதுவுமே இல்ல அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ டைப் ஆஃப் நீங்க கொடுத்தாலுமே வந்துட்டு அன்டிஃபைண்டா இருக்கிற வேரியபிளுக்கு நீங்க டைப் ஆஃப் கொடுத்தாலுமே வந்து யூ வில் கெட் த அவுட்புட் அஸ் அன்டிஃபைன்டு. Okay, so this is the meaning behind the undefined. Okay, so that is the next data type, and we will see what is the next one. So next one பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே முக்கியமான கான்செப்ட். ஓகே, so ஜாவாஸ்கிரிப்ட்ல null. நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. there is a confusion between the undefined and null. Okay, so ரெண்டுமே வந்து different. Okay, we will see it in the hands on also. So a variable is null if it is explicitly assigned a null value. So ஒரு null, இப்போ நம்ம undefined பார்க்கும்போது என்ன பார்த்தோம்? ஒரு வேரியபிள் வந்து ஆட்டோமேட்டிக்கா அன்டிஃபைன்ட் ஆயிக்குது, நான் எந்த வேல்யூவும் அசைன் பண்ணலாம். ஆனா நல்லுன்னு ஒரு வேரியபிள் இருக்கணும் அப்படின்னா நீங்க போய் அதுக்கு எக்ஸ்பிளிசிட்டா ஒரு வேல்யூ நீங்க அசைன் பண்ணாதான், நல்லுன்ற ஒரு வேல்யூ அசைன் பண்ணா மட்டும்தான் அந்த வேரியபிள் வந்து நல்லா இருக்கும். Okay, we will see this with the hands on also. So like this நீங்க வந்து என்ன பண்ணணும்? let record is equal to null. நான் தான் இங்க வந்து நல்லா மாத்துறேன் இந்த ரெக்கார்ட். ஓகே, so இந்த பர்టిక్యులர் வேரியபிள். ஓகே, இது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஆட்டோமேட்டிக்கலா அசைன் பண்ணாது, நம்ம தான் எக்ஸ்பிளிசிட்டா அசைன் பண்ணணும். we will see this also. So we will go to the VS Code. So now we are going to learn about null. Okay, so நான் என்ன பண்றேன்? We will just have a value as rec is equal to null. ஓகேயா, சோ இப்போ நான் என்ன பண்றேன்? console.log பண்ணி பாக்குறேன். ரெக்க பிரிண்ட் பண்ணி பாக்குறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நல்ன்ற அவுட்புட் நமக்கு கிடைக்குது. ஓகேயா, சோ நான் ஏன்னா நான் இங்க நல்ல அசைன் பண்ணிருக்கேன். ஓகே, சோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நான் எப்ப டைப் ஆஃப் கொடுக்கறனோ, நல்லா யூ ஹேவ் டு லிசன் ஹியர். டைப் ஆஃப் நான் நல்லா இருக்கிற வேரியபிளுக்கு டைப் ஆஃப் கொடுக்கும்போது யூ கேன் see here what is the output. Now I am going to save. You can see the output as object. Okay, this is a very important one in JavaScript. So let rec nullன்னு நான் அசைன் பண்ணிருக்கேன். nullன்னு அசைன் பண்ண ஒரு வேரியபிளை நான் டைப் ஆஃப் கொடுத்து, நீங்க பாத்தீங்களே தெரியும், let rec is equal to any, it can be anything. nullன்னா it can be anything. So நான் நல்லா எக்ஸ்பிளிசிட்டா அசைன் பண்றேன். இந்த null நான் இங்க வந்து செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா டைப் ஆஃப் கொடுத்தேன்னா இதோட டைப் ஆஃப், இதோட டேட்டா டைப் என்னவா இருக்கு? ஆப்ஜெக்டா இருக்கு. Okay, this is the most important concept if you are taking any kind of a JavaScript examination or something else like that. So this concept is most important. Okay, type of null will be an object.
Okay, so this is all about null. So null now we are going to making it empty. Okay, நம்ம தான் வந்து explicit பண்றோம். Okay, we have to explicitly making a variable null. Okay, so அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு வேரியபிளை நல்லா மாத்த முடியும். So that is the meaning between null and the thing. So நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா undefined and null வந்துட்டு I'm going to compare and do it as a separate video. Okay, we will compare these two things as a separate video. As of now நீங்க தெரிஞ்சுக்கோங்க, null is also one of the data type in JavaScript. Okay, so அததான் நம்ம இங்க பார்த்திருக்கோம். Okay, yeah. So next we will see the next data type. So we have seen up to 7 ones, right? So the last one is symbol. Symbol வந்துட்டு நம்ம ரொம்ப LWC ல யூஸே பண்ண மாட்டோம். But you should know that there are 8 data types in JavaScript and the 8th data type வந்து symbol தான். Symbolங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா JavaScriptல to create unique identifiers. So for example நீங்க வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அதுக்கு நீங்க ஒரு கீ வேல்யூவா நீங்க ஒரு சிம்பிள்ல இருந்து ஒரு வேல்யூ ஜென்ரேட் பண்ணி if you want to assign it to it, you can do that using the symbol. But it's not important topic for LWC. Okay, ஒரு JavaScriptல ஒரு 8th data type it is there. Just basic understanding இருந்தா போதும். Symbol வந்துட்டு it is used to create a unique identifier. Okay, and we will see this also how to declare. So we will see it as a hands-on in the VS Code. Okay, இப்படிதான் நம்ம declare பண்ணுவோம். We will see there. Okay, what happened? Yes, we will see now symbol. Okay, so symbol வந்துட்டு என்ன பண்ணலாம்? Let sim is equal to S capital போட்டுக்கோங்க, symbol, and நான் என்ன பண்ண போறேன், age ன்னு வைக்கிறேன். சரிங்களா? இது ஒரு ஐடென்டிஃபையரா வச்சிருக்கேன். சேவ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஐடென்டிஃபையர் நான் ஒன்னு கிரியேட் பண்றேன். symbol. I want you to show how the symbol behaves. இதுவும் ஏஜ் தான். இப்ப நல்லா பாருங்க, நான் 2 சிம்பிள் கிரியேட் பண்ணிருக்கேன். சரியா? ரெண்டுமே வந்துட்டு ஒரே டிஸ்கிரிப்ஷன் தான் இருக்கு, உள்ள ஒரே ஐடென்டிஃபையர் தான் இருக்கு. ஆனா இப்போ இது வேற வேரியபிள், இது வேற வேரியபிள். ஓகே, we will do first one thing. First நம்ம வந்து console.log பண்ணி first type of check பண்ணிக்கலாம். ஓகே, type of sim பாத்தீங்கன்னா you will get save this. Okay, உங்களுக்கு வந்துட்டு we all know that, right? Sim is a data type of symbol. Okay, but நான் என்ன இங்க சொல்ல வந்தேன் அப்படின்னா console.log sim equal to sim ஒன்னான்னு பாருங்க. Okay, we will say this false. So ஏன் false வருதுன்னு பாருங்க. இப்போ இங்க இருக்கிறதும் ஏஜ் தான், இதுல இருக்கிறதும் ஏஜ் தான். ஓகே, ஆனா நான் அந்த ரெண்டு வேரியபிளையும் நான் கம்பேர் பண்ணி பாக்குறேன். it is showing me the output as false. ஓகே, சோ அதனாலதான் நம்ம எதுக்காக அந்த சிம்பிள் யூஸ் பண்றோம்னு பாருங்க. தோ அதோட வேல்யூ சேமா இருந்தாலும் அது வந்து ஈக்குவலா இட் இஸ் நாட் கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கம்பேரிசன், இது வந்து கம்பேரிசன் ஆபரேட்டர் டபுள் ஈக்குவல் டு அப்படின்றது. சோ நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ரெண்டும் ஃபால்ஸ்னு வருது. சோ தட் இஸ் வை நம்ம சிம்பிள் யூஸ் பண்றோம் ஃபார் கிரியேட்டிங் யூனிக் ஐடென்டிஃபையர்ஸ். சோ எந்த ஒரு சிம்பிளுமே வந்து இன்னொரு சிம்பிள் மாதிரி இருக்காது. ஓகேயா? ஒவ்வொன்றும் யூனிக்கா இருக்கும். நீங்க ஒவ்வொரு சிம்பிள் நீங்க கிரியேட் பண்ற இன்னொரு சிம்பிள் கிரியேட் பண்ணீங்கன்னா கூட அந்த சிம்பிள் இன்னொரு யூனிக் ஐடென்டிஃபையரா தான் இருக்கும். ஓகே, ஒரு சிம்பிளும் இன்னொரு சிம்பிளும் வந்து ஈக்குவலாவே இருக்காது. ஓகே, அதனாலதான் சிம்பிள் வந்து இட் இஸ் யூஸ் டு ஜென்ரேட் யூனிக் ஐடென்டிஃபையர்ஸ். ஓகே, சோ இந்த அளவுக்கு நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா போதும். நம்ம மேக்ஸிமம் இதை வந்துட்டு LWC யூஸ் பண்ண மாட்டோம் சிம்பிள்ஸ். ஓகே, சோ திஸ் இஸ் த 8th டேட்டா டைப் ஆஃப், இது வந்து இங்க எழுதிடுறேன், யூனிக் ஐடென்டிஃபையர்ஸ். ஓகே, so this is the 8th data type of JavaScript. So now we have seen 8, right? First வந்து number பார்த்தோம், then string பார்த்தோம், first number பார்த்தோம், string பார்த்தோம், boolean, begint and object, undefined, symbol, and this is null. Actually இங்க நம்ம null ஒன்னு படிச்சோம், கரெக்டா? நம்ம null print பண்ணி பார்க்கலாம். Let me print the null here. Okay, so null. Okay, null ஒன்னு பார்த்திருக்கோம். So type of நீங்க null கொடுத்தீங்கன்னா அது object ஆயிரும். So that's why I wanted to show here also. So null and symbol பார்த்துட்டோம், right? So this is the 8 data types we have seen in JavaScript. Okay, so 8 data types பார்த்திருக்கோம். We will go back to the slides now. Okay, so நமக்கு வந்து இப்போ எத்தனை data types இருக்குன்னு தெரிஞ்சுக்கிச்சு. நம்ம இதை யூஸ் பண்ணி இந்த type ofங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து உங்க பிசினஸ் லாஜிக் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்க வேரியபிளோட டேட்டா டைப்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்க ப்ராசஸும் பண்ணிக்கலாம். ஓகேயா? சோ இப்போ நம்ம பார்த்த இந்த 8 டேட்டா டைப்ஸ் தவிர
ஓகே. இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் நம்ம வந்து 2ஆ பிரிக்கலாம். ஓகேயா? அதாவது ஒண்ணு வந்து பிரிமிட்டிவ். இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே பிரிமிட்டிவ்னு சொல்லலாம். ஓகேயா? அதாவது நம்பர், ஸ்ட்ரிங், பூலியன், பிக் இன்ட், ஆப்ஜெக்ட், அன்டிஃபைன்ட், நல், சிம்பல் எல்லாமே பிரிமிட்டிவ்னு சொல்லலாம். இத தவிர நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல நீங்க வேற பார்க்குற எல்லா டேட்டா டைப்ஸ்மே வந்து ஆப்ஜெக்ட் தான். Okay, for example, for now, we haven't yet seen this arrays in the string வேற. Okay, இந்த string வேற, இந்த string வேற. இது small letter S, இது big letter S. So இது மித்த எல்லாமே நம்ம வந்து பார்க்க போற அந்த அரே, ஸ்ட்ரிங், டேட், மேத், இன்னும் நம்ம என்னெல்லாம் பார்க்கலாமோ அதெல்லாமே ஆப்ஜெக்டா தான் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டு கன்சிடர் பண்ணும். ஓகே. ஸோ நான் என்ன பண்றேன், இந்த ஃபார்மேட்டுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். ஸோ உங்களுக்கு வந்து அது இப்போ கொஞ்சம் புரியாம இருக்கலாம். பட் ஐ வாண்டட் டு ஷோ யூ அபார்ட் ஃப்ரம் திஸ் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ், மித்த எல்லாமே வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் கன்சிடர்ஸ் ஆஸ் அன் ஆப்ஜெக்ட். ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு அரேயை பார்த்துட்டு வரலாம். ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படி அரே நம்ம டிக்ளேர் பண்ணுவோம்னா, ஓகே, அரே டிக்ளேர் பண்ணுவோம்னா கான்ஸ்ட் ar is equal to, ஓகே, ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல தான் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஓகே, அரே வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ல டிக்ளேர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், ஏ 2 வேல்யூ வச்சிருக்கேன். ஓகே, அரேக்குள்ள. அரேனா வந்து ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்ம வேல்யூஸ் வச்சுக்கலாம். ஓகே, இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க அப்படி. ஸோ நம்ம டீடைல்டா அரே மெத்தட்ஸ்லாம் படிப்போம். நான் இப்போ என்ன உங்களுக்கு ட்ரை பண்றேன்னா, ஐ வாண்டட் டு ஷோ யூ தட் அபார்ட் ஃப்ரம் தீஸ் 8 டேட்டா டைப்ஸ், இந்த 8 டேட்டா டைப்ஸ் தவிர மித்த எல்லாமே ஆப்ஜெக்ட்ன்றதை ஐ வாண்ட் டு ஷோ யூ டு யூ. ஓகே. ஸோ இப்போ நான் அப்படிங்கிறது ஒரு அரே. ஓகேயா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இதை வந்து பிரிண்ட் பண்றேன். console.log பண்ணி பார்க்குறேன். let me copy any one console.log and I'll கொடுக்குறேன் இங்க. Okay, let us save here. சேவ் பண்ணிட்டு we will see here. Okay, சேவ் பண்ணுங்க ஆப்ஜெக்ட். ஓகே. சோ அப்ப இதோட டேட்டா டைப் என்னன்னு எடுத்துக்குது, இதோட டேட்டா டைப் வந்துட்டு அரேயோட டேட்டா டைப் வந்துட்டு ஆப்ஜெக்ட். ஓகேயா? சோ அடுத்து நம்ம வந்து என்ன பார்க்கலாம், நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு டேட் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஓகேயா? ஒரு டேட் டிக்ளேர் பண்ணலாம். So we will declare one date. Okay, date is equal to இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபார்மேட்ல இருக்கும். கன்ஸ்ட்ரக்டர் நம்ம ஏற்கனவே நம்ம அபெக்ஸ்ல படிச்சிருக்கோம், கரெக்டா? சோ நியூ யூஸ் பண்ணி தான் நீங்க இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு புரியல, நீங்க வரி பண்ண வேணாம். நான் என்ன இங்க டேக்அவே பாயிண்ட் அப்படின்னா, இந்த 8 டேட்டா டைப்ஸ் தவிர மித்த எல்லாமே வந்து நமக்கு ஆப்ஜெக்ட்ன்றது உங்களுக்கு புரியணும். ஓகே, தட்ஸ் வை ஐ அம் ட்ரைங் டு டீச் ஹியர் நவ். ஓகே, இப்போ டேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நியூ டேட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இட்ஸ் அ டேட் கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணி நான் ஒரு டேட் கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன். ஓகே. ஸோ இதை வந்து எப்படி கன்சிடர் பண்ணுதுன்னு பார்ப்போம். இதோட டேட்டா டைப்பை வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் என்னவா கன்சிடர் பண்ணுதுன்றதை பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கிவிங் அ டேட். ஓகே, லெட் அஸ் கிவ் அன் என்டர். ஓகே, அண்ட் இங்க என்ன கொடுக்குறேன், டிஏடி கொடுக்குறேன். ஓகே, லெட் மீ சேவ் திஸ். இப்போ இங்க பாருங்க, டேட் வந்து கொடுத்துருக்கேன், டைப் ஆஃப் டேட். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு டேட் வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கேன். அண்ட் இது நியூ டேட் அப்படிங்கிறது ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வச்சு நான் ஒரு டேட்டை வந்து ஃபார்ம் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ டேட் கன்ஸ்ட்ரக்டர். இதை வச்சு நான் ஒரு டேட் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த டேட்ன்ற வேரியபிள்ல ஒரு டேட் ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இப்போ இது என்ன டைப் ஆஃப் டேட்டான்னு பாத்தீங்கன்னா, சேவ் பண்ணி பாத்தீங்கன்னா யூ வில் கெட் அன் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ அப்போ இதுவுமே வந்து டேட்டா டைப் என்னவா இருக்கு, டேட் அப்படிங்கிற அந்த வேரியபிளுடைய வேல்யூமே என்னவா இருக்கு, இட்ஸ் ஆல்சோ ஆப்ஜெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம், தேர் இஸ் ஒன் மோர் திங் கால்ட் அஸ் ஸ்ட்ரிங். இந்த ஸ்ட்ரிங் வேற. ஓகே, இது வந்து இந்த ஸ்ட்ரிங் வேற, இது கேபிட்டல் எஸ். இது வந்து ஸ்ட்ரிங் கன்ஸ்ட்ரக்டர்ல இருந்து நம்ம கிரியேட் பண்றது. நம்ம பார்த்தது வேற. ஓகே, தட் இஸ் அ நார்மல் ஸ்ட்ரிங். ஓகே, நார்மலா நம்ம வந்துட்டு டபுள் கோட்ஸோ சிங்கிள் கோட்ஸோ கொடுத்து அசைன் பண்றது. பட் இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் கன்ஸ்ட்ரக்டர்ல இருந்து பண்றது. ஓகே, ஸ்ட்ரிங் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி பண்றது. ஓகே, we will see how to do that. Okay, const str is equal to new string of, okay, skill அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், we will just console.log this. ஓகே, type of str கொடுக்குறேன். we will see the output. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், strன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். and new stringன்றது ஒரு கன்ஸ்ட்ரக்டர்ல இருந்து I'm just creating a string. Okay, let us see this variable. இதோட டேட்டா டைப் என்னவா இருக்கும்ன்றது பார்க்கலாம். சேவ் பண்ணலாம். பாத்தீங்கன்னா இதுவுமே ஆப்ஜெக்ட் தான். ஓகே, சோ இதுவுமே ஆப்ஜெக்ட் தான். சோ அப்ப என்ன டேக் அவே பாயிண்ட் அப்படின்னா, சோ அபார்ட் ஃப்ரம் த நம்ம படிச்சோம் இல்லையா, பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் படிச்சோம் இல்லையா, அந்த டேட்டா டைப்ஸ் தவிர, அந்த 8 டேட்டா டைப்ஸ் தவிர நீங்க வேற என்னெல்லாம் டிக்ளேர் பண்ணி பாக்குறீங்களோ அதோட டேட்டா டைப் ஆஃப் வந்து இட் வில் பி an ஆப்ஜெக்ட். ஓகே, so there is one more thing is also there. Math கூட இருக்கு, you can try that. Math கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, so this is mathமே உங்களுக்கு வந்துட்டு it will be in the form of type of கொடுத்து பாத்தீங்கன்னா it will be an object தான்.
Okay. So this is how the data type in JavaScript behaves. Okay. So நம்ம படிச்சது என்னன்னு பார்க்கலாம். ஒரு தடவை ரீகேப் மாதிரி நம்ம 8 டேட்டா டைப்ஸ் பார்த்தோம். ஒன்னு வந்து நம்பர், ரெண்டாவது வந்து ஸ்ட்ரிங் பார்த்தோம், மூணாவது பூலியன், அப்புறம் பிகின்ட், அப்புறம் வந்துட்டு ஆப்ஜெக்ட் பார்த்தோம், அப்புறம் அன்டிஃபைன், நல் பார்த்தோம், சிம்பிள் பார்த்தோம். கரெக்டா? சோ இது எல்லாமே வந்து பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். இதை தவிர நம்ம பார்க்கிறது, அதாவது மித்த எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட் நான் சொல்லியிருக்கேன். ஆப்ஜெக்ட்டுக்கு தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், எக்ஸாம்பிள் இங்க கீழே பார்த்தோம். ஓகே. இந்த 8 டேட்டா டைப்ஸ் தவிர நீங்க பாக்குற எல்லாமே வந்து மித்தது எல்லாமே வந்துட்டு இட் வில் பி an ஆப்ஜெக்ட். சோ அதுக்கு தான் சில எக்ஸாம்பிள்ஸ் நீங்க டைப் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே. ஒரு அரேய நம்ம டிக்ளேர் பண்ணி பார்த்தோம். ஒரு டேட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதோட டேட்டா டைப் பார்த்தோம். அண்ட் ஸ்ட்ரிங் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்ட்ரிங் வந்து கிரியேட் பண்ணிட்டு அதோட டேட்டா டைப் பார்த்தோம். சோ திஸ் இஸ் ஹவு த டேட்டா டைப் இன் JavaScript பிஹேவ்ஸ். ஓகே. சோ இது வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். சோ உங்களுக்கு இந்த டேட்டா டைப்ஸ் புரிஞ்சா மட்டும்தான் யூ கேன் ஆக்சுவலி ரைட் நல்ல ஒரு கோட் எழுத முடியும். நல்ல ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்டு ஒரு கோட் எழுத முடியும் JavaScriptல. ஓகே. So I'll just go back to the slides now. So this is the topic all about, okay, JavaScript data types. I hope the topic is clear. We will meet in the next video. Okay. Thank you. If you are interested to learn Salesforce, visit AJ Skill Development website. There you can find our course curriculum and you can come to know about the list of courses we are offering. We are offering Salesforce Administrator and Salesforce Development courses. To know about us and the team, you can visit our About Us section. This is an organization we are doing Salesforce training from 2018 and we have trained and guided 2000 plus candidates so far. And if you also want to know about our placement assistance, visit our placement assistance section where you can find the list of people and the category. You can see the list of people who got trained and placed from our side. You can also visit their LinkedIn pages to get to know about our training and also the feedback from the relevant trainees. Okay. And also if you want to do the course inquiry, click on contact us. You will see the form. You can fill the form and submit the inquiry. Our team will get back to us. Thank you.